ஹலோ எவ்ரிவன், டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ டிஸ்பிளேல தெரிஞ்ச மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை எப்படி ஈஸியாக ரெடி பண்ண போகிறதா பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்த்தா தான் உங்களுக்கும் புரியும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கிறேன். நான் 9:16 அந்த ரேஷியோ நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு மீடியாவில் பேக்ரவுண்டில் பிளாக் கலர் நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு எத்தனை நிமிஷம் வேணுமோ அத்தனை நிமிஷம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு லேயரில் மீடியாவில் நீங்கள் டவுன்லோட் பண்ண இமேஜ் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை வீடியோ ஃபுல்லாக வச்சுக்கோங்க. கிராப் பண்ணிக்கோங்க. கரெக்டான சைஸ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதையும் வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜை ட்ராக் பண்ணிட்டு டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு லேயரில் எஃபெக்டில் பேசிக் எஃபெக்ட்ஸில் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லார் மொபைலில் இருக்கும். ஸோ செலக்ட் பண்ணிட்டு அதையும் வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிடுங்க. ட்ராக் பண்ணிட்டு அதை என்ன பண்ணுங்கன்னா அந்த இமேஜ் ஃபுல்லாக வர மாதிரி செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு இப்போ லேயரில் மீடியாவில் நீங்கள் டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட் வேணும்னா எடுத்துக்கோங்க. இல்லை ஏன் டெம்ப்ளேட் வேணும்னு வச்சுக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை செலக்ட் பண்ணிட்டு கட் ஆப்ஷன் அடுத்துள்ள ஃப்ரேம் பட்டனை கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் நான் கொடுத்துக்கிறேன். டிக் கொடுத்தாச்சு. அப்புறம் அந்த டெம்ப்ளேட்டை மறுபடியும் டச் பண்ணி என்ன ஆகுதுன்னா கீழே வாங்க, பிளெண்டிங் இருக்கும், அதில் வந்து ஸ்க்ரீனை கொடுத்துருங்க. ஸ்க்ரீனை கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. இப்போ என்ன பண்ணுங்கன்னா அதே பிக்சர் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ லேயரில் மீடியாவில் நீங்கள் டவுன்லோட் பண்ண அதே இமேஜ் எடுத்துக்கோங்க. எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணுங்கன்னா இந்த பெருசாகிக்கிட்டு கொஞ்சம் மட்டும் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு அதில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு டிக் எடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு அதை என்ன பண்ணுங்கன்னா வீடியோ ஃபுல்லாக அதையும் ட்ராக் பண்ணிடுங்க. ட்ராக் பண்ணிவிட்டு இது வந்து அந்த சைஸு கரெக்டாக வைக்க முடியாது. ஸோ இப்போ நீ என்ன வைக்க தெரிலனா கிராப்பிங் போயிட்டு மாஸ்க்கை எனேபிள் பண்ணிடுங்க. எனேபிள் பண்ணிவிட்டு அந்த பின்னாடி அந்த பேக்ரவுண்டில் லேயர் இந்த கோடு தெரியும், அந்த கோடுக்குள்ளே வர மாதிரி கரெக்டாக ரெண்டு சைடுக்கும் கரெக்டாக பொறுமையாக வைங்க. வச்சுட்டு டிக் கொடுத்துருங்க. இப்போ அவ்வளோதான், கரெக்டாக அந்த ஃப்ரேம்குள்ளே வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கன்னா லேயரில் மீடியாவில் நீங்கள் டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட் எடுத்துக்கோங்க. இல்லை அந்த டெம்ப்ளேட் இல்லைன்னா என் டெம்ப்ளேட் தான் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை எடுத்துகிட்டு அதே மாதிரி ஃபுல் சைஸ் வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சுட்டு டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு அந்த லேயரை மறுபடியும் டச் பண்ணிட்டு கீழே வாங்க, பிளெண்டிங் இருக்கும், பிளெண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்துங்க. ஸ்க்ரீன் கொடுத்தாச்சு. இப்போ மறுபடியும் லேயரில் மீடியாவில் மறுபடியும் அந்த டெம்ப்ளேட்டுக்குள்ளே போகிறேன். நான் வேறு டெம்ப்ளேட் நான் டவுன்லோட் பண்ணுறேன். அது வேணும்னா அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. கொடுத்துட்டு அது என்னன்னா ஃபுல் ஸ்க்ரீன் நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்து டிக் கொடுத்தாச்சு. அந்த மறுபடியும் அந்த டெம்ப்ளேட்டை டச் பண்ணி கீழே வாங்க, டெம்ப்ளேட் இருக்கும், பிளெண்டிங் இருக்கும், அதில் போய் ஸ்க்ரீனை கொடுத்துருங்க. ஸ்க்ரீனை கொடுத்து டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்தாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா அதில் வந்து எதாவது டெக்ஸ்ட்டு வேணும்னு நினச்சிங்கன்னா அதில் போய் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டு, இல்லை உங்கள் நேமுன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம், இல்லை வேறு ஏதாவது நான் கொடுத்துக்கோங்க. வந்து ஃபாண்ட் சைஸை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். சேஞ்ச் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து கலர் நான் ரெட்டு கொடுத்துக்கிறேன். அதையும் நான் வீடியோ ஃபுல்லாக நான் ட்ராக் பண்ணிக்கிறேன். அப்புறம் அதே மாதிரி டெக்ஸ்ட்டில் போயிட்டு 11 கொடுக்குறேன். அதை ஃபாண்ட் சைஸு வேறு எதாவது வைக்கிறேன். கரெக்டாக வச்சுட்டு அதையும் நான் வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கிறேன். ட்ராக் பண்ணிட்டு டிக் கொடுத்துறேன். இப்போ வந்து இந்த டெம்ப்ளேட்டில் வந்து என்னதுன்னா வேறு சவுண்டு கொடுத்துருப்பாங்க. அது அந்த சவுண்டு நமக்கு வேணாம்னா அந்த சவுண்டை நம்ம கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரெண்டுத்துலேயும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச சாங் வேணும்னா அதை நீங்கள் கொடுக்கணும்னா ஆடியோ பட்டனை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன சாங் பிடிக்குமோ அந்த சாங்கை நீங்கள் கொடுத்துக்கோங்க. சாங் கொடுத்தாச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம வீடியோ வந்து ரெடி பண்ணியாச்சு. அதேமாதிரி இந்த டெக்ஸ்ட்டு வந்து அதில் வந்து நான் பிளாக் கலர் கொடுத்துக்கிறேன். பிளாக் கலர் கொடுத்து டிக் பண்ணியாச்சு. இப்போ அவ்வளோதான், நம்ம வீடியோ வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை நம்ம இப்போ ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். இது உங்கள் பிக்கை வச்சுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை நீங்களாக வேறு பிக்கை வச்சு எடிட் பண்ணாலும் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போட்டு மாஸ் காட்டலாம்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணது எப்படி நான் சொல்லி கொடுத்துட்றேன். பக்கத்தில் ஷேர் பட்டன் இருக்கும். ஷேர் பட்டனை கிளிக் பண்ணிட்டு எவ்வளோ எம்பியில் வேணுமோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸ்போர்ட் கொடுத்தா எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர் 4 நம்பர் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.